விசிகேவிக்கும் அண்ணாமலை பிஜேபிக்கும் ஒத்துமை இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, 2 கட்சிகளும் நம்ம திருப்தி கிடையாது. நம்ம எவ்வளோ கூட்டணியில் வந்து சீட் கொடுத்தது. விசிகே பார்த்தோம்னா டிஎம்டிகே லேட்டாக வந்தாங்க, அவங்களுக்கு 10 சீட்டு. நாங்கள் வந்து முதலேருந்தே இருக்கோம், கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கோம், எங்களுக்கு வந்து 5 சீட் 8 சீட்டா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை பிஜேபி பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட 35 சீட்ஸ் 40 எதிர்பார்த்தாங்க, இப்போ 27 தான் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தோம், 2 கட்சியும் முதலேருந்தே கமிட் ஆகிட்டாங்க ரெஸ்பெக்டிவ் கூட்டணிக்கு. டிஎம்டிகே பொறுத்தவரை வெயிட்டிங் கேம் ஆடினாங்க, கடைசி வரைக்கும் சீட்டு கிடச்சிது. அதே மாதிரி விசிகே பார்த்தீங்கன்னா முதலேருந்தே வந்துட்டாங்க. சரி, அவங்க ரொம்ப நல்லாவும் போக மாட்டோம்ப்பா நம்ம கூட்டணியை விட்டு அப்படிங்கிற இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிஜேபிக்கும் அதே ப்ராப்ளம் தான். போன வருஷமே அமித்ஷா வந்து கூட்டணி சேர்த்து கோர்த்து விட்டாங்க 2 பேரும். ஸோ அப்படிங்கும் போது இவன் போக மாட்டான்பா அப்படிங்கிற மனப்பான்மை கட்டாயமாக ஏடிஎம்கே மத்தியில் இருக்கும். அதை ஒட்டி தான் வந்து சீட்டு அலோகேட் ஆகிருக்குன்னு தான் நமக்கு தோணுது.